அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் வெறும் அரசியல் பற்றி மட்டும் பார்க்காம தினம் ஒரு வழக்கு சம்மந்தமாக நம்ம அதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு வரோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மணி 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 சூட்டு, அதாவது பணம் சம்மந்தம் மூலமாக ஒருத்தருடைய கடன் வாங்குறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இருந்து பணமாகவோ இல்லை அது பணத்துக்கு பதிலாக அவங்களுடைய சொத்தையோ நம்ம வாங்குவோம். அது சம்மந்தமான வழக்கு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. அதாவது என்னென்னா, ஒருத்தர் 2 கம்பெனிக்கு நடுவில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. பிஸ்னஸ் பண்ணும்போது ஒருத்தர் பொருளை கொடுக்குறாரு, ஒருத்தர் பணம் கொடுக்கணும். அப்படி வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த பொருள் வாங்கின கம்பெனி என்ன பண்ணுறாங்க, நாளடைவில் பணம் கொடுக்காம ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு மேலே நிறுத்தி வச்சுறாங்க. ஸோ அப்போ நிறுத்தி வைக்கும்போது அந்த பணத்தை கேட்டு பொருள் சப்ளை பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த பணத்தை கேட்டு அவங்க கேஸ் கோர்ட்டுக்கு போடுறாங்க, மணி சூட்டு போடுறாங்க. அப்படி போடும்போது என்ன ஆகுது, அதாவது என்னென்னா வழக்கமான சூட்டு போடல, அது கம்பெனிங்கிறதால ஆர்பிட்ரேஷனுக்கு போகிறாங்க. ஆர்பிட்ரேஷனில் போயிட்டு அவார்டு பாஸ் ஆகுது. இத்தனை வருஷம் இவ்வளோ அமௌண்ட்டு பெண்டிங் வச்சுருந்தாங்க, அதுக்கு குறிப்பிட்ட இன்ட்ரெஸ்ட்டு போட்டு வட்டி போட்டு இந்த அமௌண்ட் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிட்ரேஷன் போடுறாங்க. அந்த அவார்டு பாஸ் ஆகுது. அப்போ பொருள் ஓனர் பணம் கொடுக்கணும். மேக்ஸிமம் ஆர்பிட்ரேஷன் அவார்டு போட்டாலே அதை கொடுக்க வேண்டிய சூழல் தான் வரும். அது சீக்கிரமாக குயிக்காக இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கு தான் ஆர்பிட்ரேஷனே போகிறது. அதில் என்ன பண்ணுறாரு, அந்த பொருள் வாங்குறவர் மறுபடியும் மேல்முறையீடுக்கு போகிறாரு. மேல்முறையீடுக்கு போயிட்டு என்ன ஆகுது, அவருக்கு எதிராக தீர்ப்பு வருது. அதாவது பணம் கொடுக்க வேண்டியவர் மேல்முறையீடு போகிறாரு, நான் பணம் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி போகிறாரு. அவருக்கு எதிராக தீர்ப்பு வருது. அதுக்கப்புறம் இந்த பணம் வாங்க வேண்டியவர் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் அதுக்கான எக்ஸிக்யூஷன் ப்ரொசீடிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அது ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, அதுக்குள்ளே 10 வருஷம் ஓடிப்போகுது காலம். இந்த ப்ரொசீஜர் நடக்கும்போதே இவர் பல மேல்முறையீடு அது இதுன்னு போய்ட்டு கால விரையும் செய்கிறாரு. யாரே பணம் கொடுக்க வேண்டியவர். அப்போ என்ன ஆகுது, இவர் எக்ஸிக்யூஷன் ப்ரொசீடிங்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அது எக்ஸிக்யூஷன் ப்ரொசீடிங்ஸ் போகும்போது அது காலத்துக்குள்ளே என்ன பண்ணுறாரு, இந்த சொத்தை வேற ஒருத்தருக்கு கொடுத்துட்றாரு. அவர் யாருன்னா அவங்களுடைய கம்பெனியில் மேனேஜராக இருக்கிற அந்த ஓனருடைய அம்மாவுக்கே கொடுத்துட்றாரு. சேல் டீடு மூலமாக பர்ச்சேஸ் பண்ண மாதிரி, அதாவது சேல் பண்ண மாதிரி. ஒரு பக்கம் பேங்க்கில் அடமானம் வச்சுருக்காரு. அந்த பேங்க்கு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. அவங்க 3 பேரும், பேங்க்கு, அந்த கம்பெனி, அந்த கம்பெனியோட ஓனராக இருக்கிற அவங்க அம்மா, இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டு சேல் பண்ணுற மாதிரி அந்த ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணிடுறாங்க. சேல் பண்ணிவிட்டு இப்போ என்ன ஆகுது, அந்த கம்பெனிக்கு அந்த சொத்து இல்லை. இவங்க வாங்கின காசுக்கு அந்த அந்த 30 லட்சம் 35 லட்சமாக இருக்குது பார்த்தீங்களா தொகை, அதுக்கு அவார்டு வட்டியோட வாங்கி ஆர்டர் வாங்கி கையில் வச்சுருக்காரு. சரி, அதுக்கு பதில் இந்த சொத்தையாவது அட்டாச் பண்ணலாம், அந்த சொத்தையாவது வாங்கலான்னு சொல்லி ஒரு எக்ஸிக்யூஷன் ப்ரொசீடிங்ஸ் போடுறாரு. அதை போட்டால் அப்போ அந்த அவங்க அம்மா, அந்த கம்பெனியோடைய அம்மாவாக இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, இது என்னுடைய சொத்து, அந்த கம்பெனியோட சொத்து கிடையாது, நான் வாங்கிட்டேன், நான் வாங்கி 5 வருஷம் ஆகுது, ஏன் சொத்துக்கு எதுக்கு நீங்கள் அட்டாச்மெண்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பெட்டிஷன் போடுறாங்க. அதில் என்ன பிரச்சனைனா, ஒரு அதாவது ஒரு சொத்து மேலே ஒரு வழக்கு நிலுவையில் இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம அந்த சொத்தை வாங்குறோன்னா அந்த சொத்து குறித்து என்ன தீர்ப்பு வருதோ அதுக்கு நம்ம உட்பட்டு தான் ஆகணும். அதில் நான் வாங்கிட்டேன், நான் காசு கொடுத்து வாங்கிட்டேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஒருவேளை நீங்கள் யார்கிட்ட வாங்கினீங்களோ அந்த சொத்துக்கு ஓனர் ஜெயிச்சிட்டாருன்னா அது அவர் சேல் டீடு செல்லும், அப்படியே போயிடும். இல்லை ஜெயிக்கலை, தோத்துட்டார் அப்படின்னா உங்கள் சொத்தை யாருக்கு ஒரிஜினல் ஓனரோ அவங்ககிட்ட வாங்கி கொடுத்துருவாங்க. நீங்கள் கொடுத்த பணமோ அதெல்லாம் அது தனியாக நீங்கள் உங்களை யார் ஏமாத்தலாம் அவங்க தான் பார்த்துக்கணும். அதனால தான் சட்டம் என்ன சொல்லுதுன்னா, வழக்கு நிலுவையில் இருக்கும்போது எந்த சொத்தையும் நீங்கள் வாங்கக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி ஃபோர்ஜரி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி ஒன்று, அந்த கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டரோட அம்மா தான் இந்த சொத்தை வாங்குறாங்க. ஏன்னா செட்டப்பு, இவருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காம அங்கேருந்து சொத்தை வேற ஒருத்தவங்க பேரில் மாற்றி போலியாக ஒரு நாடகம் நடித்து ஏமாத்துறாங்க. ஆனால் கோர்ட்டு என்ன சொல்லுதுன்னா, அந்த மாதிரி ஒருத்தர் ஆர்டர் வாங்கியிருக்காரு, அதை நிறைவேற்றணும், அவருக்கான பெனிஃபிட் கொடுக்கணும், அதுதான் கோர்ட்டோடைய நோக்கம். டிகிரியை செல்லாத ஆக்கக்கூடாது, அந்த டிகிரியை அர்த்தமுள்ளதாக மாற்றணுங்கிறது கோர்ட்டோட எண்ணம். இருந்தாலும் இவங்களுக்கான இருக்கிற ஆப்ஷன் எல்லாம் பயன்படுத்தி ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகிறாங்க, அந்த எப்படியாவது அந்த சொத்தை முடக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் கடைசியாக என்ன ஆகுது, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த வழக்கில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழக்கு நிலுவையில் இருக்கும்போது தான் வாங்கியிருக்கீங்க. அவங்க என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னா, எந்த ஒரு சிவில் வழக்கும் அவங்க கோர்ட்டில் போடலையே, இது ஒரு மணி சூட்டு தான், கொடுத்த பணத்தை வாங்கிறதுக்கு தான் கேஸ் போட்டிருக்காங்க, சொத்து சம்மந்தம் எதுவும் போடல அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் அவங்க எடுக்கிறாங்க. ஆனால் கோர்ட் என்ன பார்க்குது, இந்த வழக்கு 10-15 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு,
சூட் இல்லைனாலும் ஆர்பிட்ரேஷன் அவார்டு பாஸ் ஆகிருக்கு. அப்போ ஆர்பிட்ரேஷன் அவார்டு பாஸ் ஆனதால் அவர் தான் அந்த இடத்துக்கு ஓனரு. கேஸ் வழக்கு பெண்டிங்கில் இருக்கும்போது நீங்கள் வாங்கியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி 3 பேரும் நீங்கள் பேங்க் எல்லாம் சேர்ந்து நாடகம் ஆடிருக்கீங்க. அதனால் வந்து கட்டாயம் வந்து அந்த சொத்தை வந்து அவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கீழமை நீதிமன்றத்துக்கு சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆர்டர் போடுது. என்னென்னா எக்ஸிக்யூஷன் ப்ரொசீடிங்ஸை வந்து 2 மாதத்தில் முடித்து அந்த சொத்தை அட்டாச் பண்ணி அந்த யார் வந்து பணம் பெற வேண்டியவரோ, யார் பணம் கொடுத்தாங்களோ, பாதிக்கப்பட்டவங்களோ அவங்களுக்கு உரிய இழப்பை வந்து நீதிமன்றம் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டாங்க. அதனால் எப்பயுமே வந்து நம்ம இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறேன்னா, அந்த வழக்கில் இருந்து ஒரு அதாவது வந்து ஒரு வழக்கு நிலுவையில் இருக்குது அப்படின்னா அந்த சொத்தை வந்து நம்ம வாங்கக்கூடாது. இதில் வந்து ட்ராமா போட்டிருக்காங்கன்ற ஒரு விஷயம். நம்ம நாலேஜுக்கு வந்து நம்ம சொல்கிறது என்னென்னா, ஒரு வழக்கு நிலுவையில் இருக்குது அப்படின்னா அந்த சொத்தை வந்து நம்ம வாங்குறது வந்து ரிஸ்க்கு. அதே போல் நம்ம ஒரு இடத்துல கடன் வாங்கியிருக்கிறோம், இல்லை பேங்க்குக்கு பணம் கொடுக்க வேண்டியிருக்கு. அந்த கடன் கொடுக்கும்போது வழக்கு நிலுவையில் இருக்குது. அதனால் நம்ம புத்திசாலித்தனமாக வந்து அந்த நீதிமன்றத்துக்கு எனக்கு தெரியாமல் சொத்தை வித்துடலாம் அப்படின்னா சேல் பண்ணிடலாம், குடும்ப உறுப்பினர் மற்றவங்க பேரில் எழுதிக்கலாம்னா இந்த கிரவுண்டு எடுத்து அந்த சொத்தை வந்து மறுபடியும் அட்டாச் தான் பண்ணுவாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நேர்மையாக சரியான முறையில் சட்டப்படி செயல்படுறது நல்லது. அடுத்த வழக்கோடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.